கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இதெல்லாம் எந்த விளாகரும் போட்டிருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஏரியா இது. இதான் நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க மெயின் ரோடு. சார் இது எலக்ட்ரிக் ஷாப் தானா? பெரிய கடையாக இருக்குது. இல்லை எலக்ட்ரிக். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா எலக்ட்ரிக் கடை தான் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இந்த மவுண்ட் ரோடு மாதிரி போல் எங்கே பார்த்தாலும் இந்த லைட்டு கடை, எலக்ட்ரிக் கடை, அப்புறம் என்ன கடை, பெயிண்ட் கடை, இந்த மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கடையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஹாரன் சவுண்டு கேட்குது. அதாவது துபாயில் நாங்கள் இருக்கும்போது வந்து ஒரு ஹாரன் சவுண்டு கேட்க மாட்டோம். இங்கே டொயின் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஹாரன் பேக் டு பேக்கு. செகண்டு பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. ஒரு துபாயில் சுத்தமாக பொல்யூஷன் கிடையாது. இங்கே வந்து ஒரு 10% பொல்யூஷன் சொல்லலாம். சென்னையில் ஒரு 100னா இங்கே ஒரு 10-20% பொல்யூஷன் இருக்குது. எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இங்கே கார்ஸ்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் கொஞ்சம் பழைய காலத்து கார்ஸாக இருக்கிறதால கொஞ்சம் அந்த பொல்யூஷன்லாம் இருக்குது. ப்ளஸ் எங்கே பார்த்தாலும் அந்த பெட்ரோல் கிணறுகள், நேச்சுரல் கேஸ் ஃபயர் அந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுனால கூட கொஞ்சம் பொல்யூஷன் இருக்கலாம். ப்ளஸ் இங்கே செம்ம ரேஷ் டிரைவிங். யாருமே வந்து இங்கே கொஞ்சம் ப்ராப்பராக ஓட்ட மாட்டுறானுங்க, இருக்குன்னு ஓட்டுறாங்க, பிள்ளைங்க மாதிரி ஓட்டுறாங்க காருங்களை. இங்கே நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் இருக்க ஒரு ஸ்லம் ஏரியாக்கே வந்துட்டோம். அங்கே சுற்றி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த கொடியில் வந்து துணி காய போட்டுருக்காங்க, பார்த்தா தெரியும். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் இருக்க ஒரு ICF அண்ணா நகர் அந்த மாதிரி ஃபீல் தருது. பக்கத்தில் வந்து அந்த பொட்டி கடையில் இந்த இதெல்லாம் விற்கிறாங்க. அவன் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. சாக்காடு வாசனை என்ன வாசனை தருது. போ இதெல்லாம் செம்ம குட்டியான ஒரு, இதெல்லாம் எந்த விளாகரும் போட்டிருக்க மாட்டேன், அந்த மாதிரி ஏரியா இது. அந்த டெலிஃபோன் போட்டிருக்குல்ல, அந்த கடையில் கன்ஃபார்மாக அந்த பின் இருக்கும். ஏன்னா அது ஃபோன் கடை தான். இங்கே இந்த ஜீப்ரா கிராசிங்லாம் இல்லையா, அம்மா இஷ்டத்துக்கு ஓடுறானுங்க. இருடி பஸ் வருது. நம்ம பஸ்ஸில் போகிற எவ்வளோ கூட்டம் போகிறேன். வாங்கியாச்சு இந்த அடாப்டரை. இந்த அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் சொன்னான் அவன். நான் வந்து 4லாம் முடியாது, 2 கூடன்னேன். அவன் 2 கட்டாமல் 3ன்னு சொன்னான். சரி ஒத்துக்கிட்டேன். 3 மணி நேரத்துக்கு இந்த அடாப்டர் வாங்கியிருக்கேன். இது இருந்தால் தான் நம்ம ஃபோன் சார்ஜே போட முடியும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி அஜர்பைஜான் மாதிரி கண்ட்ரிஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். இது வந்து 3 மணி நேரத்து லோக்கல் கடையில் போய் கேட்டால் 3 மணி நேரத்து இருக்கும். கொஞ்சம் பெரிய கடை கூட 10 மணி நேரம் கூட வரும். How much? 10 மணி நேரம். No, we need small. For 1 month. 7 கிராம் 3 மணி நேரத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கியிருக்கோம். ஒரு குட்டியான கடையில், இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கடையில். அவர் வந்து 10 மணி நேரத்துக்கு வாங்கிக்கோப்பான்னு சொன்னார். நாங்களாம் 10 மணி நேரத்தில் வாங்க முடியாது, உங்களுக்கு சும்மா 2 மணி நேரத்துக்கு கொடுங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப கெஞ்சி 3 காய்ச்சி வாங்கிக்கோ சொன்னார். ஸோ 3 வாங்கிட்டோம். பார்ப்போம். ஆனால் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ரொம்ப அழுகி போன மாதிரிலாம் இல்லை. அவருக்கு அழுகி போன நீ பண்ண ஃபுல்லா அழுகி போயிருக்கான். நீ காசு வாங்கலாம். நாங்கள் பாரு ஃபுல்லா அழுகி போயிருக்கு. எதுவுமே நல்லா இல்லை. இதை பாரு. நீ எவ்வளோ பண்ண அந்த கவரை கொடுத்து நீ ஃப்ரெஷ்ஷாக எடு. இந்த கவர் கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக எடு. நீ எடுத்து நீயே கொடுக்கு. No need. No. See, it's not nice. No, it's okay. No. ஏமாத்துறாங்க நல்லா. நம்ம ஊருக்கு வந்தாலும் நம்ம நிறைய பேர் ஏமாத்துவாங்க. நம்மலாம் இல்லை, அவங்க ஏமாத்தாங்கன்னா அதுக்கு நீ இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது. அவனா எக்ஸ்ட்ரா இந்த பில்டிங் செம்மையாக இருக்குது. ஹிஸ்டாரிக் சைட்ஸ் ஆஃப் அஜர்பைஜான். இமிக்ரேஷன் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். இங்கே பார்த்தியா சிலை இருக்குது. சிலையில் மண்டை தான் இருக்குது. ஆனால் செம்ம டீட்டெயிலிங் பாரு கண்ணு.